இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. संजय राइट लेयर संजय और जाना होता है வண்டி ஸ்லோ ஆகுதுடா தாவேக செயல் வீரர்கள் கூட்டம் சரியாக 10:30 மணிக்கு தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் மாமல்லபுரம் புறப்பட்டு இருக்கிறார் தாவேக தலைவர் விஜய். மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் தாயுமானவன் சொல்ல கேட்கலாம். தாயுமானவன், சரியாக எத்தனை மணிக்கு அவர் மாமல்லபுரத்தை சென்றடைவார்? தற்போதைய சூழல் என்னவாக இருக்கிறது? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய ஒரு சூழல்ல தொடர்ந்து கட்சியினுடைய நிர்வாகிகளை சந்தித்து பல்வேறு விஷயங்களை ஆலோசனை மேற்கொள்வதற்காக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் தற்போது மாமல்லபுரத்தை நோக்கி புறப்பட்டிருப்பதாக தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பா சட்டமன்ற தேர்தலில் கூட்டணிகள் கிட்டத்தட்ட இறுதி செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிலைப்பாடு என்ன, தனித்து போட்டியா அல்லது வேறேனும் கூட்டணியை அமைத்து போட்டியா என்பது தொடர்பான ஒரு முடிவை விஜய் அவர்கள் எடுக்க இருக்கிறார். 2000க்கும் மேற்பட்ட செயல் வீரர்கள் இதற்காக மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதிக்கு வரவழைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல நிர்வாகிகள் மத்தியில் பல்வேறு ஆலோசனையை விஜய் அவர்கள் மேற்கொள்ள இருக்கிறார். சட்டமன்ற தேர்தல் பணிகளை விரிவுபடுத்துவது தொடர்பாகவும் பல்வேறு ஆலோசனைகள்ல இவர் ஈடுபடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. 38 நாட்களுக்கு பிறகாக அரசியல் மேடை ஏறக்கூடிய விஜய் அவர்கள் பல்வேறு விஷயங்களை இதில் பேச இருப்பதாக தகவல் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்போது அவர் இல்லத்தில் இருந்து புறப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இன்னும் 1 மணி நேரத்துல அவர் இங்கே மாமல்லபுரத்திற்கு வருகை தருவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. சரியாக 10:30 மணிக்கு இந்த கூட்டம் என்பது தொடங்க இருக்கிறது. இதற்காக மாவட்ட செயலாளர்கள், அது மட்டுமல்லாம மாவட்ட ரீதியாக இருக்கக்கூடிய நிர்வாகிகள் இங்கே வரவழைக்கப்பட்டிருக்கிறாங்க. குறிப்பாக தனித்து போட்டியா அல்லது ஏதேனும் கூட்டணி அமைத்து போட்டியா என்பது தொடர்பான ஒரு முடிவை நிர்வாகிகளுடன் கலந்து ஆலோசித்த பிறகாக விஜய் அவர்கள் இன்றைய தினம் எடுப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் ஏற்கனவே தேர்தல் ஆணையத்தின் தரப்புல விஜய் அவர்களுக்கு தமிழக வெற்றி கழகத்திற்கு விசில் சின்னம் என்பது வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அந்த சின்னத்தை மக்கள் மத்தியில கொண்டு சேர்ப்பது தொடர்பாகவும் பல்வேறு விஷயங்களை இதுல விவாதிப்பார் எனவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. தாயமானவன், 1 மாத இடைவேளைக்கு அப்புறம் இப்ப விஜய் பங்கேற்கக்கூடிய ஒரு செயல் வீரர்கள் கூட்டம், அங்கு என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? தொண்டர்கள்லாம் வந்துட்டாங்களா? அங்க இருக்கக்கூடிய சூழல் என்னவாக இருக்கிறது? 2000க்கும் மேற்பட்டோருக்கு அழைப்பு என்பது முறையாக கட்சியினுடைய தலைமை தரப்புல வழங்கப்பட்டிருந்தது. அனைவருக்குமே QR கோடுடன் கூடிய பாஸ் என்பது வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் பாஸ் இருப்பவர்கள் மற்றும் உள்ளே நுழைவதற்கான அனுமதி என்பது தற்போது வழங்கப்பட்டிருக்கிறது. வரக்கூடிய நிர்வாகிகள் செல்போன் எடுத்து வருவதற்கு தடை என்பது விதிக்கப்பட்டிருக்கிறது. அதே சமயம் விஜய் அவர்களை பார்ப்பதற்காக தொண்டர்களும் ரசிகர்களும் இந்த மாமல்லபுரம் கிழக்கு கடற்கரை சாலையின் வாசல்ல இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அவர்களை அப்புறப்படுத்தக்கூடிய பணிகள்ல காவல்துறையினர் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறாங்க. விஜய் அவர்களுடைய வாகனம் சரியாக 10:30 மணிக்கு இந்த நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய அந்த அரங்குக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து மேடையேறக்கூடிய விஜய் அவர்கள் நிர்வாகிகளோடு பல்வேறு ஆலோசனைகளை ஈடுபட இருக்கிறார். குறிப்பாக தேர்தல் நெருங்கி வரக்கூடிய சூழல்ல பிரதான கட்சிகள் அனைத்துமே தங்களுடைய கூட்டணியை இறுதி செய்யக்கூடிய பணிகள்ல ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறாங்க. தமிழக வெற்றி கழகத்துடைய நிலைப்பாடு என்ன? தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தமட்டில் ஏற்கனவே கூட்டணி தாவேக தலைமை ஏற்கக்கூடியவர்களுடன் கூட்டணி அமைப்போம் எனவும் விஜய் அவர்கள் முதல்வர் வேட்பாளர் எனவும் ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்தது. அது மட்டுமல்லாம தொடர்ந்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் எப்படியாக பணியாற்ற வேண்டும், குறிப்பாக தேர்தல் களப்பணியை தாவேக எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்பது தொடர்பாக பல்வேறு கட்டங்களாக ஆலோசனை என்பது மேற்கொள்ளப்பட்டிருந்த சூழலில் அது தொடர்பான ஒரு ஆலோசனை என்பது இறுதி கட்டமாக இங்கே மேற்கொள்ளப்படுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. தேர்தல் பணிகள் எவ்வாறாக இருக்கிறது என்பது தொடர்பாக விஜய் அவர்கள் ஆலோசனையில
ஈடுபட இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. தேர்தல் ஆணையத்தின் தரப்புல சமீபத்தில் தமிழக வெற்றி கழகத்திற்கு விசில் சின்னம் என்பது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அந்த விசில் சின்னத்தை மக்கள் மத்தியில எப்படியாக கொண்டு சேர்க்க வேண்டும், மக்கள் மத்தியில கொண்டு சென்று தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான பணிகளை எப்படியாக மேற்கொள்ள வேண்டும் என்பது தொடர்பாக எல்லாம் விஜய் அவர்கள் ஆலோசனையில ஈடுபடுவதற்கு அதிக வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே திமுக தரப்புல தொடர்ந்து ஒரு கூட்டணியும், அதே போல தமிழகத்துல தேசிய ஜனநாயக கூட்டணியில அதிமுக தலைமையில ஒரு கூட்டணியும் உருவாகி இருக்கக்கூடிய சூழலில் தமிழக வெற்றி கழகத்துல எந்தெந்த கட்சிகள் இணைய போகிறது, ஏதேனும் கட்சிகள் வருகிறதா என்பது தொடர்பான அறிவிப்பை விஜய் அவர்கள் வெளிப்படுத்துவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. தேர்தலை தனித்து சந்திக்கிறாரா அல்லது கூட்டணி அமைத்து சந்திக்கிறாரா என்பது தொடர்பான அறிவிப்பும் விஜய் அவர்கள் முக்கிய முடிவை எடுத்து வெளியிடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.